ஹலோ லீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு இது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பேப்பர் 1ல் வர ரிசர்ச் ஆப்டிடியூட் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது இருக்கிற 2 டைப்பான ரிசர்ச்சை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னன்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரிசர்ச் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். ரிசர்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ரீசர்ச், அதாவது மறுபடியும் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அதில் உள்ள நியூ இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஆன்சர் பை ஸ்டடியிங் அண்ட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், இதான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, மெஷரபிள் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதை முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, கவுண்டிங், மெஷரிங், அனலைசிங் டேட்டா. அதாவது கவுண்ட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, அனலைஸ் டேட்டாவை தான் அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாம் தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சர்வே எடுக்கிறது. அதாவது ஒரு 100 பேர் படித்தவங்களை கூட்டிகிட்டு அவங்க எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். Next one, qualitative research. It means gain people attention, behavior, look, words, stories. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஐடியாஸ், ஆப்ஷன்ஸ், ஃபீலிங், எக்ஸ்பீரியன்ஸ், நாட் நம்பர்ஸ். அதாவது எந்த ஒரு நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணாமல் பீப்புள்ஸோட ரியலான பிஹேவியரை இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எடுக்கிற மூலமா நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளால் ஒருத்தவங்களோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் பண்ணாங்க, அந்த ஆக்ஷனுக்கு பிஹைண்டு உள்ள ரீசன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணுறது மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூ வித் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸை கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது மூலமா அவங்க எப்படி நினைக்கிறாங்க, என்னென்ன மாதிரிலாம் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அவரோட ஃபீலிங், அவர் எதற்காக அரசியலுக்கு வந்தார், இது மாதிரியான விஷயங்கள் மூலமா அவர் எது மாதிரியான பர்சன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இது மாதிரியான எந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks to all.